ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரத்தா பக்தி சமர்ப்பண பாவத்தோடு ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காருவோம். சந்தோஷ சித்தத்தோடு ஒரு குழந்தை நிலையில் தியானத்துக்கு உட்காருவோம். மிகவும் அன்போடு நம்முடைய தெய்வீக அன்னையை பார்ப்போம். தெய்வீக இணைப்பை கிடைச்சிருக்கான்னு 2 உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் கவனத்தை வைத்து பார்ப்போம். மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தல் போட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டே மெதுவாக நம்முடைய கண்கள் மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும் மரியாதையோடு அன்போடு ஸ்ரீ மாதாஜியை நம்முடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை பரிபூர்ணமாக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய ஹிருதய கமலத்தை தாங்களுடைய இருப்பிடமா ஆக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து இன்றைய தியானத்துக்கு அனுமதி தந்து தாங்கள் தான் இந்த தியானத்தையும் வழிநடத்த வேண்டும் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் நம்முடைய சகசிராரத்துக்கு கொண்டு வருவோம். நுண்ணதிர்கள் உணர்வோமான்னு கவனிப்போம். வலது உள்ளங்கை உச்சந்தலைக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். மெதுவாக வலது கை மடிக்கே கொண்டு வருவோம். கவனத்தை உச்சந்தலையில் வைத்து மனதாரை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான்.
நம்ம ஏன் இது சொல்றோம்னா, மனசு எப்பவுமே கன்ஃபியூஷன்ல இருக்கும், குழப்பத்திலே இருக்கும். அது புத்தி நம்ம சொல்றதெல்லாம் நியாயப்படுத்திகிட்டே இருக்கும். நம்மளுடைய அகங்காரம் நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதை இம்போஸ் பண்றது. ஆனா நம்மளுடைய சித்தம் மட்டும்தான் தூய்மையானது. ஸோ அதனால் இது நம்ம இல்லை அப்படின்னு சொல்றோம். மனமில்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சரீரத்துக்கு தான் துக்கம் சுகம் எல்லாம் வரும். ஸோ அதுவும் நம்ம இல்லை, நம்மளோட தூய ஆத்மா. இது சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுடைய உச்சந்தலையில் என்ன மாற்றம்னு கவனிப்போம். இதே சைத்தன்ய நிலையில் 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। गणेश मंत्रम। ओम त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக 2 உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் பாதாக்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களை தூய்மைப்படுத்தி சமநிலையில் வைத்திருங்கள் தாயே. கவனம் 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து பூமி மாதா நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு காத்திருப்போம். இடா நாடியை தூய்மைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ இடா நாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்தி தூய விருப்பத்தோடு நிரப்பிவிடுங்கள் தாயே.
அன்போடு நிரப்பிவிடுங்கள் தாயே. நாங்கள் எல்லோரிடமும் அன்பாக இருக்க அருள் புரியுங்கள் தாயே. அன்பே எங்களுடைய சுபாவமாக மாற்றிவிடுங்கள் தாயே. தாங்களிடம் ஒன்றினை அடைவதே எங்களுடைய தீவிர விருப்பமா ஆக்கிவிடுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பிங்களா நாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுடைய தூய விருப்பத்தை செயலில் கொண்டு வர அருள் புரியுங்கள் தாயே. அதற்கு தேவையான காரிய சக்தியும் தந்தருளுங்கள் தாயே. தாங்கள் கிட்ட இருந்து பெற்ற அன்பை நாங்களும் எல்லோரிடமும் பகிர ஒரு சிறந்த கருவியா எங்களை ஆக்கிவிடுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய கவனம் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. இடது கை மடக்கி கொண்டு வருவோம். முழு கவனம் நடு நாடி சுஷும்னா நாடியில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சுஷும்னா நாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுக்கு தூய ஞான சக்தியை தந்தருளுங்கள் தாயே. தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. சத்வ குணத்தோடு எங்களுடைய சுஷும்னா நாடியை நிரப்பிவிடுங்கள் தாயே. நாங்கள் ஆத்மா என்ற சத்தியத்தை உணர தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீக்கிவிட்டு எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. இறை சக்தியை உள்வாங்கிக்க ஒரு சிறந்த பாத்திரமா எங்களை மாற்றி விடுங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் இப்போ கவனத்தை வைத்து பார்ப்போம். நுண்ணுதல்கள் நிலையை கவனிப்போம். மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா. தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய பேச்சு, செயல், சிந்தனை எப்பொழுதும் தூய்மையாக இருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களை பணிவோடு வைத்திருங்கள் தாயே.
நாங்கள் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं ककार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் நடு ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு வசந்த நவராத்திரியோட நவமி திதி. ஸ்ரீ நவதுர்காவோட சித்திதாத்ரி ரூபத்தில் நம்ம ஸ்ரீ மாதாஜியை வணங்குவோம். ஸ்ரீ சித்திதாத்ரி மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री सिद्धिदात्री साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்முடைய கவனம் வலது ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ஸ்ரீ மாதாஜியோட ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதாராமாவோட ரூபத்தை நம்மளுடைய ஹிருதயத்தில் மனமாற வணங்குவோம். ஸ்ரீராமரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் நம்ம கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமா எங்களுடைய ஹிருதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ மரியாதா புருஷோத்தமன், காருண்ய ரூபம், பக்தி பராயணன், சச்சராச்சர பாலகன் ஸ்ரீராமரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. சீதாபதி சுந்தரன், ஸ்ரீ ரகுகுல பூஷண ராஜீவலோச்சன ஸ்ரீராமச்சந்திரரோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. தயவு செய்து எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான தீய குணங்களையும் ராவணனை அழித்தது போல் அழித்து விடுங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் பொறுப்பு உணர்வை மேம்படுத்தி பொறுமையும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री सीतारामा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீராமரோட 16 நாமங்கள் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्रीरामाय नमो नमः. ॐ श्री दाशरथये नमो नमः. ॐ श्री
शूराय नमो नमः। ॐ श्री लक्ष्मणानुचाराय नमो नमः। ॐ श्री बलाय नमो नमः। ॐ श्री काकुत्स्थाय नमो नमः। ॐ श्री पुरुषाय नमो नमः। ॐ श्री पूर्णाय नमो नमः। ॐ श्री कौसल्याय नमो नमः। ॐ श्री रघुत्तमाय नमो नमः। ॐ श्री वेदान्तवेद्याय नमो नमः। ॐ श्री यज्ञेशाय नमो नमः। ॐ श्री पुराणपुरुषोत्तमाय नमो नमः। ॐ श्री जानकीवल्लभाय नमो नमः। ॐ श्री श्रीमते नमो नमः। ॐ श्री अप्रमेय पराक्रमाय नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयुद्धमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये। आदौ रामतपोवनाभिगमनं हत्वा मृगं काञ्चनं वैदेहीहरणं जटायुमरणं सुग्रीवसम्भाषणं वालीनिघ्नहरं समुद्रतरणं लङ्कापुरीदाहनं पश्चात् रावणकुम्भकर्णहननम् एतातिरामायणम्। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்மளுடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை திருடப்படுத்துங்கள் தாயே. சைத்தன்ய உணர்வை மேம்படுத்தி ஆனந்த நிர்விசார நிலையை தந்தருளுங்கள் தாயே. முழு கவனம் சஹஸ்ராரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
இதே தியான நிலையில் ஸ்ரீமாதா சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். Today is a very important day in the history of spirituality. The Ekadasha Rudra incarnation has been prophesied by every prophet that the Ekadasha Avtara will be coming and it will destroy all the negativity, all the anti-God activities. Ekadasha principle actually is built in void, because when the saints wanted to cross the ocean of illusion through their meditation, they were hindered, troubled, tortured and slaughtered by negative forces. These negative forces came up through the failings of human beings. When human beings failed, they saw other people who were so much better than them, and they saw that they are nowhere compared to many other human beings, or sometimes out of anger and temper, the villainous temperament grew into them, and then it formed this anti-God negativity in the void. So void has given actually the villainy to come into form. As you see in Sahasra Yoga, we must have seen it many times, that when you go to a wrong guru or to a wrong person, or you do unauthorized worshipping, your left void catches. So in the left void, all those destructive forces acted. Also, in the process of evolution, there were many plants, animals who were destroyed because they were not in the center, because they were egoistical, some were cunning, some were too big, some were too small, and they were all thrown out. And when they were thrown out, they felt that they must react. So they went into the collective subconscious and came as subtler entities to harm
the people who are ascending. Like we see these days viruses that attack us. These are the plants which have gone out of circulation. After some time you will find tobacco will go out of circulation. Many drugs will go out of circulation. All these can form a kind of anti-growth, anti-development, anti-freedom forces within ourselves. So, in the area of world, these horrible negative forces were formed. In the same way, many human beings who were born and tried to assert their ego went into egoistical processes and thought that they can control people, they can have their domain over all the human beings, they can overpower the whole world. All such people form a very powerful institutions in the history. And today also there are many such forces coming into existence. These forces are building and destroying every moment. They are building into our void area and then they are destroyed. These people, when they come from the right side, from the right void, we call them as supraconscious. And those who come from the left side, we call them as the subconscious entities. All these entities do exist. As human beings are the image of God, as in the collective subconscious of God Almighty, and also in the supraconscious of God Almighty. These forces still remain till they go to hell. In the same way, in us also, in human beings also, these forces exist. And they try to overpower us. It's very remarkable that we had this puja in Austria. Because in the geography of this world, Europe is the void. And in that, Austria is the one where we should have anti-negative forces built up to fight the negative forces. It's such a right place to have this puja. And I'm really thankful to all the Sahajogis who have chosen this place for Ekadashi Rudra Puja. In the modern times, as we see today, these forces are acting in very subtler manner, in a manner that human beings cannot understand. And they are driven into it. If you see the way we are drifting from reality, the way we are getting tempted by superficial, nonsensical things, the way we have
horrible diseases waiting at our doorsteps. We realize that we are standing on the verge of falling into a mire from where we may never rise, we may never come up. So we have to understand what is within us which can destroy forever these anti-development, anti-evolutionary, anti-constructive temperament of the nature. In the nature, if you see, everything circulates in a very regular manner. For example, in the winter time, the leaves have to fall down because the nitrogen of the leaves has to go into the Mother Earth to nourish the trees. Moreover, the Mother Earth must get sun's rays. So there should be no leaves, and the sun's rays can penetrate into the Mother Earth to nourish her. Then the trees, when they are nourished, they again become green and lush, so that they receive the sun's light and make chlorophyll out of them. Also, they suck in the water from the Mother Earth and throw them in the atmosphere to act as catalyst for the rain to come. When the rain comes during the rainy season, then again nourished with water, the life again they lose all their leaves and the whole circle goes on in a beautiful manner. There is no reversion, it's just a continuous circle going in a very beautiful manner to create and recreate. But with the interference of man, nature gets disturbed. Also, you can enhance the nature. You can save the nature's destruction, which could be natural also. But when you get your realization, when you get your realization, then with your vibrations, you can save all natural things that are decaying under the modern influence. So, first of all, we see the effect of realization, how it acts as Ekadasha Rudra. It destroys the negative forces which are trying to destroy the nature. One day I am sure you all will evolve to such a state that even your glance is sufficient to make the trees grow, to make the fruit sweet, to make the flowers fragrant. That's possible because our growth is showing results. Slowly, slowly, it's showing results because you should not be stunned, you should not be shocked, so that you can see for yourself what you are and what you are achieving. But to allow this force within us to grow, first of all, we should be very introspective
We should try to see ourselves. What is happening to us? We must watch our steps. Are we moving towards our construction or towards our destruction? What are we doing? This Ekadashrudra force, which is within us, is so powerful, so very powerful, that not only in nature, but also in human beings it acts. It acts in a way that you are shocked and surprised. There's a gentleman whom I had given realization. He was dedicated, but he is not in a place where he can come to surgery. And some people tried to trouble him very much. And he told me they all met with an accident and all of them are now lying in the hospital. So I said, I didn't do anything. By their own doings, they have crossed the limits. And if you cross the limits of goodness, naturally you go something, what we call as evil. And if you fall into the ditches of evil, you have to suffer. But also it acts on surgeries. I've known of a surgery who tried to be a little funny about money. I didn't think that he should be punished. I never thought of such a thing, that he should be punished really. But they acted, his own forces acted against him. And he got so sick, so very sick, that in my presence he used to just shake like a dried leaf. I never even told him that I know what you are doing. In Sahaja Yoga, when you enter, you have to know that slowly and steadily you are climbing up a very steep road, because it has to be very quick. So the rise is very steep. And when you are climbing up that rise, you have to know if you don't go further, you will slip down. But if you move sideways, you will fall down. You may say that, Mother, we are moving sideways, so there is a movement. Because you're falling down also, one may feel the movement. That is the movement of destruction. So you must have proper discretion about yourself. Are we ascending or descending? Are we losing our steps? Are we going higher in our steps? Which sometimes we do not realize that we are amidst the worst possible negativity in the history of this universe. In the older times, there would be only one Rakshasa at a time one had to deal with. It was so easy to deal with one Rakshasa. But to deal with so many of them already needs a lot of work. But the worst part about it is that in the modern times, these Rakshasas have entered into the brains of people. Because of their teachings, because of their delusions, people have accepted them. And these people are my children. They are seekers. They are seekers of truth. It's like people using children for a ransom. They put the children before me
And I don't know what to do. If I try to kill the devils, then the children are in front. So which is the best way is to destroy in modern times. Of course, they can be killed, they can die. But how am I to save the people whom they have polluted, whom they have wronged? It's a very, very difficult and very delicate work. For that, the only way is to bring them to a point where they get completely exposed, they are debased, and the whole world knows who are they, how they look like. So instead of fighting them from outside, or just asking Yama to go and kill them, it's best is to make their own being caught into the web of Ekadasha Rudra, so that they are exposed to people by their misdeed. That is the advantage, I should say, a part of the ugly game of falsehood. Falsehood always gets exposed. You can see writ large on their faces their hypocrisy, their evil intentions, and their satanic schemes. As I said, that modern times are the worst for these attacks. We have to be more alert, more aware, more understanding. As Sahajas, you all are very well equipped. But we all the time forget that we have got our vibrations, that we have got a new awareness of vibrations. We have got vibratory awareness. And these vibratory awareness are a kind of a messenger which is absolute, which communicates and which tells us what's wrong with others, what's wrong with us. But if you start taking your decision through your mental, emotional enterprises, then be sure that you'll be misguided. Because all these endeavors are one-sided. Like a mental projection goes like this in a linear way, falls upon. And also a emotional one does the same. Even the physical is just the same. But when you start seeing through the vibrations, what do? Is to ask your spirit to communicate to you. And the spirit is the absolute knowledge. So you do not succumb to your conditioning or to your ego or to any other training or any other guru, but yourself. So it is very important for all of you to understand that we are not going to take any decision on our mental level, but on our vibrations. Many people think that if I say something about someone, maybe because they have reported it to me. But supposing if I am the source of all the vibrations, what is there for me to get reported? Why should anybody report to me? If they want to report, they may, but I know what exactly is the situation. Once in Rauri, I was waiting in the guest house, and about 5-6 professors came on their bikes. Came and told me, Mother, we have come to warn you about a particular gentleman. I said, who is this gentleman?
They gave the name of this gentleman. Said, you have to be very careful, he's a politician. I said, all right, that's all you know about him? He said, yes. So you have to be very careful. I said, now I'll tell you about it. That this man has not married his wife. She's the wife of somebody else. And he has eloped with this woman. And the child is his. But this lady was raped by him. That's how he's got the child. When I started telling, they all started raising their eyebrows and opening their eyes. I said, Mother, how do you know? I said, you go and find out. Whatever I'm saying, is it true or not? They were completely stunned. They went back and then reported to me that, Mother, it's surprising what you said was the truth. So on vibrations, you can know everything. But those who try to decide things without vibrations can make mistakes till you reach a certain stage where you don't have to spread your hands to ask, just you know. But to go to that stage, you have to first of all surrender your discretion to vibrations. Now, some people don't have proper vibrations. Maybe their Vishuddhis are bad. They should take proper care of their Vishuddhis. Even then, if they don't have some physical problem on the Vishuddhi, they can feel it within themselves. What chakras are catching, what is happening to this gentleman. Normally, because we are in modern times, the people who are possessed appear more beautiful than the people who are not possessed. Once we had a lady who came to us in our program. She was completely possessed, thin like a beanstalk, absolutely. And everybody, that was the beginning of surgery, felt that what a beautiful woman has come. I told them to keep her out of the hall for the time being. They couldn't understand. When she got cured, and she looks very different now. To me, she's very beautiful. The beauty that was seen at that time must be the camouflage of the negativity that people saw. Like as you see these cinema actresses, cinema actors, and some of the clowns who move as presidents, this, that, you can see writ large on their faces, how horrid they are. But unless and until you yourself are of that level and sincere, you won't be able to make it out. Today, what we are doing is to awaken within us this Ekadasha Rudra force, which will help you to fight your own negativity and fight the negativity of the whole world. Now we have so many hands, so many people with different, what we call them, ayudha, means the weapons. All these weapons are within. They are within you. And you can definitely use them. But first you must know what weapons you are carrying and how to use them. There's so much blind faith. There is so much of wrong ideas, so much of organizational fortresses they have built. All kinds of nonsensical things are going on in this world. But they'll all be finished. Nobody will know anything about them except that they might know as some villainous creatures on this earth. Ultimately, the living will exist. We have to know that we know the living force, and we have to be very sure about it. And we have to be proud about it, that we know what is the living force. Then this Ekadasha Rudra within us becomes very strong. Anybody who tries to trouble will have a nice punch.
Any organization which tries to subdue Sahaja Yoga or in any way harm it will have a nice time. Like, I went for Muff Griffin show and he misbehaved. Next week, that show was closed up. No more. In India, there was a newspaper which tried to make a funny article out of me. The newspaper was closed down for months together. Just it happens. I don't say anything of the kind. But the way things happen is very surprising. How this Ekadashi is now acting. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறும். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக்கொள்வோம்.